நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணம் முக்கியமான டாபிக் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் பார்க்கலாம். இந்த பகுதியில் 6th to 12th 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் பற்றிய செய்திகளை தொகுத்து கொடுத்துருக்காங்க. 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். ஃபஸ்ட்டு வினைச்சொல். ஒரு தொழிலை உணர்த்தி வரும் சொல் தான் வினைச்சொல் எனப்படுது. ஒரு தொழிலை, ஒரு செயலை உணர்த்தி வருவது தான் வினைச்சொல் எனப்படும். அடுத்து இரண்டாவது வினைச்சொல்லின் பண்புகள் என்ன அப்படின்னா, காலம் காட்டும், வேற்றுமையை ஏற்காது, திணை, பால், எண், இடங்களை உணர்த்தி வரும். காலமும் காட்டும், திணை, பால், எண், இடங்களையும் உணர்த்தி வரும். ஆனால் வேற்றுமையை மற்றும் ஏற்காது. இதுதான் வினைச்சொல்லின் பண்புகள். அடுத்து இரு வினைகளின் வேறுபாடு பார்க்கலாம். சொற்கள் சில எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று அடங்கு, அடக்கு. ஆசிரியர் அடக்க, மாணவர்கள் அடங்கினர். இரண்டாவது அறிவது, அரிது. இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது. 3 நிறைந்த, நிறைத்த. பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் இருக்கிற நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு அப்புறம், அதாவது இந்த கிளிப்பு பார்த்த உடனே அதையும் பார்த்துடலாம். 4 விழித்து, விழித்து. அம்மா விழித்ததும் கண் விழித்தான். 5 குவிந்து, குவித்து. பள்ளியில் குவிந்த குப்பைகளை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். 6 பறந்து, பறந்து. விதைகள் பறந்து கிடந்ததை உண்ண பறவைகள் பறந்து வந்தன. 7 மாறு, மாற்று. நேர்மையானவனாக மாறு, மற்றவரையும் மாற்று. 8 உண்ணு, உண்ணு. உணவை உண்ணும்போது உழவர்களை உண்ணுதல் வேண்டும். அடுத்து கலைத்தல், கலைத்தல். மாணவர்கள் கலைத்த படங்களை ஒட்டி கலைத்து போயினர். அடுத்தது பெரு, பெரு. பெருமை மிகுந்த செயல்களை செய்வதால் மதிப்பு பெறுகின்றனர். 11 உரி, உரி. கிழங்கை தோல் உரித்து தூக்கி போட்டனர். அடுத்து சீரிய, சீரிய. சீரிய அப்படிங்கிறது உயர்ந்த. சீரிய பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை சீரிய, இந்த சீரிய கோபத்தை உணர்த்துகிறது. சீரிய கண்ணகி. 13 ஈந்தாள், ஈன்றாள். தன் உயிரை கொடுத்து பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஈந்து, பெற்றெடுத்தாள், ஈன்றாள் அப்படின்னு பொருள்படுது. 14 உணர்ந்த, உணர்த்தி. கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கும் உணர்த்தி சென்றான். 15 பொருந்து, பொறுத்து. படங்களை பொருத்தி சரியாக பொருந்தியுள்ளதா என பார்த்தான். 16 கலைத்தல், கலைத்தல். அழித்தல், சோர்த்தல். இது கூட ஒரு டைம் டிஎன்ஸில் கேட்டிருந்தாங்க இல்லையா. கலைத்தல், கலைத்தல். கலைத்தலுங்கிறது இது அழித்தலை பொருள்படுது. இந்த கலைத்தல் சோர்தலை பொருள்படுது. 17 பணிந்து, பணிந்து. அடங்கி, கட்டளை. தலைவன் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். 18 குவிந்து, குவித்து. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். 19 விலை, விலை. பொருள்களின் மதிப்பு உண்டாக்குதல் பொருள்படுது. 20 பரி, பரி. பாரி, பாரி பழங்களை பறித்து கொண்டு பரியில் சென்றான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடலாமா. இதுதான் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல், கலைத்தல் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். இந்த கலைத்தல் ஆன்சர் சி தான். அழித்தல், சோறுதல். அடுத்து இரண்டாவது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணித்து, பணிந்து. ஆன்சர் பி தான். தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்து. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இந்த கொஸ்டினில் பணிந்து, பணித்து தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் இதை 2 டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அடங்கி, ஆன்சர் அடங்கி, கட்டளைன்னு பொருள்படுது. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதலில் விலை, விலை கொடுத்துருக்காங்க.
பொருளின் மதிப்பு, உண்டாக்குதல் பொருள்படுது. இதுதான் சரியான ஆன்சர். 5 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான இணையை கண்டுபிடிக்க. தொடுத்தல், தொடுதல். சரியான இணை சீதான். அணிதல், தொடுத்தல்னா அணிதல், தொடுதல்னா தீண்டுதல். 6வது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. பணிந்து, பணித்து. ஆன்சர் டி. ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். அடுத்தது 7வது சரியான தொடர்களை தேர்க. பணிந்து, பணித்து. 1 மற்றும் 3 தான் சரி. 1 என்ன? தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். சரியானது. 3வது தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். இது 1 மற்றும் 3வது மட்டும் சரியான தொடர்கள். வீவர்ஸ், இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம இதே மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.